Good evening friends. Last class la நம்ம nuclear physics la part 1 la first 25 1 marks வந்து பார்த்தோம். So இன்னைக்கு remaining 26th 1 markல இருந்து ஒரு 51 marks வந்து plan பண்ணியிருக்கேன். So அதை பற்றி இன்னைக்கு டீப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்கு போகலாம். 26th கொஷின், த டென்சிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் கிரேட்டர் தேன் 10 பவர் ஆஃப் 17 கிலோகிராம் மீட்டர் பவர் -3. நம்மளுக்கு டென்சிட்டி வந்து எப்பயுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதோட வேல்யூ 2.4 × 10 பவர் ஆஃப் 17 கிலோகிராம் மீட்டர் பவர் -3. Next one, the atomic number of fission product in the nuclear fission of uranium-235 range from 34 to 58. So அந்த atomic number இருக்கிற elements நம்ம choose பண்ணிக்கணும். Next one, the chain reactions can be set up. So set upனா கண்டிப்பா அந்த fissionable material is greater than the critical mass. So greater than the critical mass இருந்தா set up, below அதாவது less than தான் இருந்ததுன்னா set down, equal to 1 இருந்தா critical mass. Next one, the energy released in the nuclear fission of 1 kilogram of uranium-235 is 8.1 × 10 power 13 joule. இது கிலோவாட் ஹார்லையும் மெகா எலக்ட்ரான் வோல்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு E = mc² யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது தான். அதில் மாஸ் டிஃபெக்ட் டெல்லியம் கண்டுபிடிச்சி அதோட சிஏ வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். த மெட்டீரியல் யூஸ்டு ஆஸ் அ மாடுரேட்டர் அண்ட் த கூல் இன் த நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் ஹெவி வாட்டர். ஸோ மாடுரேட்டர்னா ஹெவி வாட்டர், கிராஃபைட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து ஹெவி வாட்டர் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப், இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின்லாம். நேச்சுரல் யுரேனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 0.72% ஆஃப் uranium-235 and 99.28% ஆஃப் uranium-238. 32nd கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் லாஸ்ட் டைமில் கேட்ட கொஷின். 2 radioactive material X1 and X2 have the decay constant 10 lambda and lambda respectively if initially they have the same number of nuclei, then the ratio of the number of nuclei of X1 and X2 will be 1/E after time. அதோட வேல்யூஸ் கேட்குறாங்க. அதோட வேல்யூ 1/9 lambda. ஸோ இது எப்படி கிடைச்சது அப்படிங்கிற ஹிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ரேடியோ ஆக்டிவிட்டி டிகே கான்ஸ்டன்ட்லேருந்து நம்ம எடுத்திருப்போம். n = n0 e⁻⁻ λT அந்த ஃபார்முலாலேருந்து டிரைவ் பண்ணிக்கலாம். 33 கொஷின் நம்பர், proportional counter filled with the argon and a thin sheets of paraffin placed at one end of the chamber is used for the detection of fast neutron. So many type of counters தெரியும். GM counter, scintillation counter, proportional counter. இதில் proportional counterங்கிறது எது டிடெக்ட் பண்ணுறதுக்காகனா ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸை வந்து டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஷின் 34th question. In a neutron proton scattering, it is assumed that the mass of neutron and protons are equal. Then relations between theta L. Theta L ங்கிறது laboratory frame and theta C ங்கிறது center of mass frame. So இந்த laboratory frameக்கும் center of mass frameக்கும் உள்ள relation என்னன்னா theta L is equal to half of the theta C. Next one, the charge of the deuteron is plus 1.6 × 10 × -19 coulomb. 36th question, the spin and parity of carbon, mass number 12, atomic number 8, according to nuclear cell model is. ஸோ நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் மாடல் தெரியும். லிக்விட் ட்ராப் மாடல், செல் மாடல், கலெக்டிவ் மாடல். அதில் செல் மாடல் வந்து ஸ்பின் அண்ட் parity நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா 0, தட் மீன்ஸ் ஈவன் நியூக்ளியர் இருக்குன்னா ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரானோட வேல்யூ ஈவனாக இருக்கிறனால ஸ்பின் இஸ் 0 and parity is positive. Next one, for measuring the high energy gamma ray with a good accuracy, one should use scintillation counter. So high energy gamma raysக்கு யூஸ் பண்ண வேண்டியது scintillation counter. DK process valid carbon 12 6 இஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா நைட்ரஜன் 14 and 7 கன்வெர்ட் ஆகும்போது இட் எமிட்டிங் த எலக்ட்ரான் வித் த ஆன்டி நியூட்ரினோ. Next one, in the empirical binding energy formula, the term which varies a⁻⁻1/3 is Coulomb energy. So empirical binding energy formula என்னென்ன term இருக்கும்னா volume energy, surface energy, Coulomb energy, parity இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். இதில் Coulomb energyயில்
இல்லை டேர்ம் தான் வந்து a power of minus 1/3. நெக்ஸ்ட் ஒன் கொஷின், அக்கார்டிங் டு கலெக்டிவ் மாடல். இது வந்து கலெக்டிவ் மாடலில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 4 பாயிண்ட்டும் கலெக்டிவ் மாடலுக்குரியது. இந்த 4ம் வந்து புரோட்டான் சிங்க்ரோட்ரானுக்குரியது. ஓகேங்களா? அப்போ இந்த 4 பாயிண்டில் நம்மளுக்கு எது வந்தாலும் அது கலெக்டிவ் மாடல். ஃபஸ்ட்டு கலெக்டிவ் மாடல் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா, the particle in the nucleus move in a non-spherical potential. Non-spherical potential. Next, it explains the electric quadrupole moment. Electric quadrupole moment explain பண்ணோம். Even nuclei will have the spherical shape. அதாவது why the even nuclei having the spherical shape and odd even odd nucleus having the non-spherical shapeங்கிறத explain பண்ணோம். Next, even odd nuclei will have the non-spherical shape. So இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கலெக்டிவ் மாடலில் இருந்து கேதர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் புரோட்டான் சிங்க்ரோட்ரான், அடுத்தது வந்து சைக்ளோட்ரான், இந்த மாதிரி இருக்கும். இதில் புரோட்டான் சிங்க்ளோட்ராங்கிறது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா, புரோட்டான் ரிவால்வ்ஸ் இன் an orbit of constant radius. It follows the circular path. Apart from proton, can also be used to accelerate deuteron and alpha particle. அப்போ புரோட்டான் மட்டும் இல்லாமல் டியூட்ரான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை நம்ம யூஸ் பண்ணலாம். த மேக்னெட் ஈஸ் ஆஃப் சி ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இஃப் த மாஸ் டிஃபெக்ட் இன் கேஸ் ஆஃப் லித்தியம், மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா Li 7 and 3 is 0.04048 AME. The binding energy per nucleon is 5.4 mega electric volt. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிற, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியாங்கிறது BE/A. ஸோ பைண்டிங் எனர்ஜி mc², தட் மீன்ஸ் மாஸ் டிஃபெக்ட் இன்ட்டு c² டிவைடட் பை A. ஸோ அந்த ஃபார்மேட்டில் போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் 5.4 மெகா எலக்ட்ரிக் வோல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மாஸ் நம்பர் ஆஃப் த மோஸ்ட் ஸ்டேபிள் இஸ் 56. அது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். 56ங்கிறது அயனுக்குரியது. ஸோ அயன் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் ஒன், த நியூக்ளியர் ஃபோர்ஸஸ். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி டிஆர்பியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கொஸ்டின், த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் எ டேஷ் அப்படின்னு. இட் இஸ் எ ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ், சார்ஜ் இண்டிபெண்டன்ட், ஷார்ட்டஸ்ட் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். Next one, it is a spin dependent, velocity dependent, angular momentum dependent. Next one, it is a non-conservative force, tensor force. It is a special type of force. It is a tensor force, not a fundamental force. So it is not the fundamental force. Next one, nuclear force is a short range force, அதனால it carry the saturated property. Saturation அதுலக்கு இருக்கும். Next one question, the spin of a boson is 0 or 1. So last video la vandu spin of the proton, next phonon, spin of neutron, electron இதெல்லாம் போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து போசானோட ஸ்பின் வந்து 0 or 1. The nuclear stability is determined by neutron proton ratio. அதான் அந்த ஸ்டெபிலிட்டி சொன்னாலே, ஈவனாக இருந்ததுன்னா மோர் ஸ்டேபிள், ஆடாக இருந்தால் லெஸ் ஸ்டேபிள். அதை பார்த்தோம் இல்லையா, அது ஸ்டெபிலிட்டி. ஸோ நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் உள்ள ரேஷியோ டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு நியூக்ளியரோட ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் உள்ள ரேஷியோ வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது இட் இஸ் கன்சிடர் ஆஸ் அ ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்டு லைக் a uranium 235. Next one, all the even nuclei have zero angular momentum and the same parity. Parity வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் ஜீரோவாக இருக்கும், அதே மாதிரி ஸ்பின்னும் ஜீரோ. நெக்ஸ்ட் சிங்க்ரோசைக்ளோட்ரான். முன்ன பார்த்தது புரோட்டான் சிங்க்ரோட்ரான், இப்போ பார்க்குறது சிங்க்ரோசைக்ளோட்ரான். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட், அப்ளைடு வோல்டேஜ் இஸ் வேரிடு. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன், த கவுண்டிங் efficiency of GM counter, that means Geiger-Müller counter, is 1 minus e power of minus SLP. இதை நீங்கள் ஸ்லிப்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 1 minus e power of minus SLP. இதுவும் டிஆர்பியில் கேட்டுட்டு இருக்க கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், in a homogeneous reactor the moderator is graphite. ஸோ இப்போ தான் பார்த்தோம் மாடுரேட்டரில் வந்து ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணலாம், கிராஃபைட் யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே மேட்டர் என்ன, ஹோமோஜீனியஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எந்த இது தான் சூஸ் பண்ணணும்னா கிராஃபைட் தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஆல்ஃபா டிகே occurs in nuclei, that means mass number greater than 200. Next 52, continuous beta ray spectrum is explained by
ஃபெர்மி தியரி. ஸோ பீட்டா ரேனாவே நம்மளுக்கு என்னதுன்னா ஃபெர்மி தியரி தான். ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா காமோஸ் தியரி. நெக்ஸ்ட்டு சிங்க்ரோனஸ் ஆக்சலரேஷன் இஸ் லீனியர் ஆக்சலரேட்டர். இட் இஸ் அ லீனியர் ஆக்சலரேட்டர். நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் எ சர்க்குலர் பாத் ஆக்சலரேட்டர் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வாண்டி கிராஃப்ட் இந்த மாதிரி இதில் வந்து சிங்க்ரோனஸ் ஆக்சலரேட்டர் இஸ் எ லீனியர் ஆக்சலரேட்டர். ஸோ இன்றைக்கி நம்ம எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ இந்த 28 கொஷின் ஆன்சர்ஸையும் மெமரி பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் கொஷின்ஸோட உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.